வச்சுட்டு வந்துருக்கலாம்ல. என்ன வேணும் சொல்ல? வயிற்றுல மாட்டிருக்கா, காதில் மாட்டினது. எங்கே வந்திருக்கீங்க? நாங்கள் வள்ளுவர் கோட்டத்துக்கு வந்திருக்கோம். செல்லினுக்கு சென்னையை சுற்றி பார்க்க வந்திருக்கோம். இது உள்ள நாங்கள் இதுவரை வந்ததே கிடையாது. நானும் தான் வந்ததில்லை. பக்கத்துலேயே தான் ஆஃபீஸ். ஆனால் இங்கே வந்ததில்லை. பக்கத்துலேயே தான் எல்லாமே சுற்றி சுற்றி வந்திருக்கிறோம் ஃபுல்லாக. ஆனால் இந்த இடத்துக்கு மட்டும் வந்ததே இல்லை. ஏன்னு தெரியல. ஒரு இடத்துல மட்டும் உள்ளே வராமல் எல்லா இடத்துக்கும் சுற்றி சுற்றி வந்துருக்குறோம். வந்துக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ போயிட்டு இருக்கீங்களா? கொஞ்ச நேரம் இல்லைங்க. நைட் இந்த இடம் சூப்பராக இருக்கும். செம்மையாக இருக்குது இந்த இடம். பராசக்திக்கு வந்திருக்கிறேன் ஒரு தடவை. இங்கே உள்ள ஸ்டால் போட்டிருந்தாங்க. அந்த சைடு வந்தோம். இந்த சைடு வரல. அதான் சொல்லலாம். அந்த சைடு வந்து சாப்பிட்ற கடை ஏதாவது இந்த இருக்கு. அன்னம் பொருளங்காடி. இந்த பாரு, அறம் பொருள் இன்பம். கலர் கலராக இருக்கும். முன்னது தலை செல்லின் தலையை பாரு. ஆமாம், ரெட் கலர் இருக்குது, நிறைய கலர் இருக்கு. எனக்கும் இந்த ஹேர் டை கூட நானும் போட்டுக்கிறேன். மேலே என்ன இருக்கு போனாலும் தெரியும். நான் ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்துடணும். இது இது இங்கே எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. புது இடத்துக்கு வந்தீங்கன்னா சுற்றி பார்க்கணும், அவ்வளோதான். அங்கங்கே போனோம். நீ ஆடு. இந்த கௌசிக் கொண்டா போ போ. ஒரே பாரு, சென்னை சிட்டிக்குள்ள இவ்வளவு பச்சையா கார்டன், மலை பிரதேசம். அதுதான் உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா? சென்னையில இருக்கீங்க. இப்போ மேலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ எங்கே போகிறோம்? இப்போ வந்து பராசக்தியோட அந்த செட்டில் யூஸ் பண்ண ஐட்டங்கள்லாம் அங்கே கொஞ்சம் இருக்கும். அதை போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. லைன் அதிகமாகிடுச்சா? மிக்சிங் மிக்சிங் கொடுத்துருங்க. சுண்டல் எல்லாம் உனக்கு என்ன வேணும்? ஒன்றும் இல்லைடா, சுண்டல், மாங்காய், கேரட்லாம் மிக்சிங் வேணும். என்ன வாங்கியிருக்கா? மாங்காய். நானும் மாங்காய். நம்ம அங்கே ஒரு லைனில் இருக்கும்போது சாப்பிடுறதுக்கா? 30 ரூபா. கியூவில் ரொம்ப நேரம் நிற்கணும்னு நிறைய ஃபுட்டு வாங்கியாச்சு சாப்பிட. இவரு தனியாக இருக்கு. இந்த அங்கே பெர்மிஷன் வாங்கிட்டதில்ல அவர்கிட்ட இல்லை, கேட்டு அப்படியே வந்துடும். கேட்குறேன் சாமர்த்தியம் தான் வந்துட்டு பார்க்கலாம். ஹலோ, இந்த சைடு வா. இப்படி வந்துரு. அடுத்த ட்ரிப்பு ஃபேமிலியோட வந்துட்டேன். இன்னைக்கு என்ன அவ்வளோ அவசரம் உள்ள போறதுக்கு? நீங்க வந்துருவீங்க. நான் முன்னாடியே போயிட்டு வந்துட்டேன். எது எது நல்லா இருக்குன்னு பார்த்து வச்சிருக்கேன். நான் உனக்கு போட்டோ எடுத்து தரேன், நீ எனக்கு போட்டோ எடுத்து கொடு. நீ சொல்லு. முன்னாடியே போயிட்டு வந்துட்டேன். அதே தான் சொல்லணும். அதே சொல்லக்கூடாது, வேற சொல்லணும். நாங்க இப்பதான் போறோம். அவங்க முன்னாடியே போயிட்டு வந்துட்டா. எங்க போறீங்க?
நாங்கள் பராசக்தி அந்த படத்தில் வந்து யூஸ் பண்ண ஐட்டம்லாம் இருக்குல்ல, ட்ரெயின் அந்த பொருளுங்கெல்லாம், அந்த பொருளெல்லாம் உள்ளே வச்சுருக்காங்க. யாருக்கு என்ன பொருள் முடியோ எடுத்துகிட்டு போகிறாங்க. உள்ளே இருக்கிறது எல்லாமே படத்தில் யூஸ் பண்ண ப்ராப்பர்ட்டிஸ். அதுதான் நான் சொன்னேன். நீ பொருள்னா ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அவ்வளோதான். மாங்காய் இருக்காடா? மாங்காய் கேட்குறா. அந்த ட்ரெயின்லாம் இருக்கா? அந்த ட்ரெயின்லாம் இருக்கு. வீடியோ எடுக்கக்கூடாதா? தெரியுமா, ஜனவரி 10 விஜய் படமும் இருக்கு. ஜனநாயகடா. ஆமா, விஜய் படம் கிளாஸ். இங்க பாரு, படத்துக்கு கூட இப்படி கியூல நின்னது கிடையாது. படத்துக்கு கூட இப்படி நின்னது கிடையாது. நான் கூட டிக்கெட் தான் தராங்க. எங்க போறா? ஆண்டி இருக்கா பையில? போகும்போது போட்டுக்கோ. கேட் திறந்துட்டாங்க. கேட் திறந்துட்டாங்க. ஓடுங்க ஓடுங்க. இந்த ட்ரெயின்ல போனாங்க. மெட்ராஸ் எக்மோர் இங்க வந்துச்சு. நல்லா இருக்குல்ல அந்த பழசு பார்க்க. எனக்கு அது பண்ண தெரியல. ஏமாத்துறா இங்க சித்தப்பா போய் சொல்றேன். சித்தப்பா ஆந்திரால போய் சொல்றியா? ஹைதராபாத் ஏதோ ஒண்ணு பாத்து அந்த ப்ராப்பர்ட்டி தொடாதீங்க, ஏறி உட்காராதீங்க. ட்ரெயின் அது ட்ரெயின் உட்கார விடாதா? இப்படி வந்து டாட்டா சொல்றேன். டாட்டா சொல்லிட்டேன். ரேடியோ செக்ஷன். இதெல்லாம் நீ பாத்திருக்கியா? அதுக்குள்ள கை விட்டு சுத்தம் இப்படி. தெரியும் தெரியும். அது மை காட். டிஸ்க் ப்ராப்பர்ட்டி ஏதோ டச் பண்ண கூடாது. அந்த வீட்டுக்குள்ள போக முடியாதா? அங்க போகிற மாடு முட்டிடுமா? மாடு முட்டிடும். இது நல்லா இருக்குங்க. ஏறக்கூடாது. இது வந்து ஒரே குஜாலா இருக்கு. இப்ப நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம வந்து தியேட்டர்ல படத்துல பார்க்கணும். என்ன எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் உட்காரல. ரைட் உட்கார்ற மாதிரி. இல்ல உட்கார்ற மாதிரி. டிக்கெட் வாங்கிட்டு போலாம். எங்க டிக்கெட் வாங்கிட்டு போலாம். ஆம்பளைங்க வாங்குற இடம் அது. அதான் பொம்பளைங்க வாங்குற இடம். கரெக்ட் டிக்கெட்டா? தியேட்டர்ல பார்க்க படமா இருப்பது அப்படி வராங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் பரவாயில்ல.
இங்கே ஸ்நாக்ஸ் இங்கே இருக்கு. ஸ்நாக்ஸ் இருக்கா? தேட்டரில் படம் முடிஞ்சுது. தேட்டரில் படம் பார்த்துட்டு வந்துட்டு ஸ்நாக்ஸ் வாங்க போகிறோம். எவ்வளோ மாங்காய் இதெல்லாம்? மாங்காய் 40, இது 50. என்னங்க வீட்டு ரேட்டு விற்கிறாங்க? அது கொடு. பழைய தேட்டரில் கம்மியாக இருக்கு ரேட்டு. வெளியவே 30 ரூபா தான். யாருமே தெரியலையா? சரி வா போலாம். சாப்பிட்டா இருக்குமா? என்ன நல்லா இருக்கா? என்னது? பட்டர் ஸ்காட்ச். காமி காமி செல்லின் அதர்வாவா நீ? அது நாங்கள் ஜாலியாக பச்சை முடிச்சிட்டோம். நீங்களும் சொல்லுங்க இடத்துல என்னெல்லாம் பார்த்தீங்க? நாங்க வந்து என்னென்ன பார்த்தோன்னா உள்ள வந்து பழைய கார். படம் எப்படி இருந்துச்சு? படம் சூப்பரா இருந்துச்சு. படம் வந்து எக்ஸலென்ட்டா இருந்துச்சு. காமி காமி இதான் பராசக்தி அம்மா காமி ஹீரோயின் வை ஹீரோயின் வை. ஒரே நேரம் தான் வருது. மேடம் வாங்க. எங்க எங்க இங்க தான் 3 பேர் அப்படியே வாங்க. இல்ல அவங்களே எடுக்க பராசக்தி இதுல வந்து என்னெல்லாம் கேக்குறாங்க பாத்தீங்களா? நான் சொல்றதெல்லாம் அம்மா சத்தியம் சரி 9ஆம் தேதி ஜனநாயகம், 10ஆம் தேதி பராசக்தி. உங்ககிட்ட ஒரு பிரமுகார பண்றாங்க. ஏதாவது ஒரு படத்துக்கு நான் பார்ப்போம். எந்த படத்துக்கு போவீங்க? 9ஆம் தேதி அது வந்து 10ஆம் தேதி 11ஆம் தேதி நீங்க பார்க்க போறீங்க. இது 2 படத்தை ஏதாவது ஒரு படம். பராசக்தி. நீங்க தைரியமான ஆளாச்சா சொன்னீங்களா? ஃபர்ஸ்ட் ஷோ விஜய் ஷோ பார்க்க மாட்டீங்களா? இல்லங்க அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு என்ன? ரெண்டு படத்துக்கும் போகலாம். இல்ல என்ன விஷயம்னா அதுக்கு என்னால் போக ஜனநாயகன் வந்து எடுப்புல என்னால் போக முடியாது. 1 வீக் அப்புறமா தான் நான் போவேன். ஆனால் கண்டிப்பாக போயிடுவேன். ஃபர்ஸ்ட் போட்டு பராசக்தி. பழைய காலம் அந்த 90s அந்த அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் சார் காட்டுறாங்க இல்லையா? எனக்கு அந்த ஓல்டான ட்ரெடிஷன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். விண்டேஜ் அந்த அதனால தான் இங்கே ஆசைப்பட்டு உள்ளே வந்து பார்த்தோம். எனக்கு ஆசை பொறுக்கிறேன். 2 தடவை உள்ளே போயிட்டு வந்துட்டேன். அந்த திங்ஸ்ல எல்லாம் தொடணும்னு ஆசையாக இருந்தது. அவங்க தொடக்கூடாதுன்னு உள்ள சொல்லிட்டாங்க. வெளியே போகலாம். இவங்க ராஸ்கல் கோலி சோடா இருக்கா? இருக்கு அங்கே போக முடியாது. சாரி வாங்க சார். விஜய் ஃபேன் தான் இவங்க. விஜய் ஆடியோல. ஆமா நீங்க யாரோ போட்டோ எடுத்துக்கங்க. நீங்க செலிபிரிட்டிங்க அவங்க. இல்ல நீங்க என்ன கேக்குறீங்க? விஜய் சாரோட லாஸ்ட் மூவி எப்படி ஃபீல் பண்ணீங்க? லாஸ்ட் மூவின்னு கிடைக்கல. திருப்பி படம் நடிச்சா நல்லா இருக்கும். அவங்கவுங்க விருப்பம் தான். நம்ம போயிட்டு அவங்க போய் நடிகன்னா கூப்பிடுவோம். அவங்க நடிக்க இஷ்டம் தான் நடிக்கட்டும். இல்லை அரசியல் போட்டோம் தான் போட்டோம். அவங்களோட இஷ்டம். உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபேனுங்க. உங்க வீடியோ பார்த்து பேட்டி கொடுங்க. என்ன வாங்கியிருக்கீங்க? அவன் சவர்மா வாங்கினான். எங்கே வந்திருக்கீங்க? நான் அதெல்லாம் சாப்பிடல. எங்க? காசி தியேட்டர் வந்திருக்கோம். படையப்பா படம் பார்க்க. நான் இதை தொட்டது கூட இல்லை. இன்னைக்கு சாப்பிட்டு பாரு.
எங்கேயாவது இட்லி கிடைக்குதான்னு பார்க்கலாம். பார்க்கலாமா? சித்தப்பா நீ எதை சாப்பிட்றீங்க சித்தப்பா? நாங்கள் இட்லி தான், இட்லி குடும்பம். இட்லி குடும்பம். இல்லை நான் இப்போ தான் சொன்னேன் எனக்கு 2 இட்லி போதும். அதே தான், இட்லி தோசை ஏதாவது கிடைக்கும். நம்மளுக்கு செட் ஆகும், இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. சிம்பிள் 2 இட்லி நைட் அவ்வளோதான். டைஜஷன் இருக்கு. அப்படி கிடையாது, அதுதான் நமக்கு செட் ஆகும். இங்கே வந்து கம்மல் பார்க்குறீங்க. உங்கள் அக்கா பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? நான் இது வாங்கிட்டேன். பைக் பார்க்கிங்லேயே ஒரு ஷாப்பிங் உங்களுக்கு. நல்லா இருக்கேன். நீலாம்பரியா? நின்று மறைச்சுக்கனா எனக்கு எங்க கண்ணாடி உன் கையை நம்பி உயர்ந்திட பாரு இருந்த எழுது ஒரு வரலாறு உனக்குள்ள சக்தி மின்சார மியூசிக்க பாரு, உங்களுக்கு என்ட்ரி. எனக்கு அந்த கார்னர் பிடிக்காது. சித்தி என் பக்கத்துல வந்து சித்தி கார்னர் சீட்ட பக்கம் என்ன படம் பார்த்து முடிச்சாச்சா? படம் பார்த்து முடிச்சு ரஜினி ஆக்சுவலா வந்து இது வந்து தலைவி படம். ஹலோ இன்டர்வியூ கேட்கல. நீலாம்பரிடா புதுசா ஒருத்தர் வந்திருக்காப்ல. மாப்பிள்ள வந்து இந்த படத்துல ரொம்ப காமெடி சீன் என்ன நாசர் தான். நாசர் கண்ணை கட்டுவான் அப்படின்றாங்க. மாப்பிள்ள வந்து ஃபர்ஸ்ட் போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் படம் போனதுக்கு அப்புறம் தான் வந்துருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டு போனதை நான் யூடியூப்ல பார்க்குறேன். ஈவினிங்ல இருந்து நல்லா போச்சு, ஜாலியா என்ஜாய். ரேணுகா அவளோட பர்த்டே 15 மினிட்ஸ் தான். 15 minutes. பாய். ஹலோ அந்த மியூசிக் போட்டுக்கோங்க. இப்படி வரும்.